ஹாய் மா, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஒரு எளிமையான பொட்டேட்டோ ஃப்ரை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை இந்த மாதிரி ஸ்லைஸாக, தின் ஸ்லைஸாக வேண்டாம், கொஞ்சம் திக் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துப்போம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு வச்சுருக்கேன். அது போக கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, மல்லித்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள், தேவையான அளவு எண்ணெய். அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சிடலாம். ஒரு வாணலியில் விட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு அதுவும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சோம்பு போட்டு, சோம்பும் பொரிஞ்சு வரட்டும். அது கூட நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோ ஸ்லைஸ் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். எண்ணெயில் நல்லா ஆஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்தணும். இப்போது நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஆஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். கூடவே மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கு அப்புறமா இது கூட மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர டைமில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, பூண்டு 2ம் சேர்த்துட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா வதக்கிட்டே இருந்து இப்போவும் திரும்பவும் மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.